திரு அண்ணாமலை அவர்கள் பேசினால் அது தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு சிக்கல் வரும், ஏதாவது ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும்னா, அப்ப பேசாமலே இருப்பாரு அவர் கட்சி தலைவரு. அவர் எப்படினாலும் இருப்பாருங்க. அவரை பேசக்கூடாதுன்னு யாருங்க தடை போட முடியும்? ஏதோ இப்ப அவர் வந்து நான் ஒதுங்கி நிக்கிறேன்றாரு. நான் அவருக்கு ஒரு மூட் இருக்கு அன்னைக்கு சொல்றேன். நாளை கழிச்சு கேட்டா பேசுவாரு. நாங்க அப்புறம் ஏன் திரு பேசுறீங்க? அண்ணாமலை அப்படி பார்க்கலையே சார். அப்படி நீங்க பார்க்கலையே. தமிழ்நாட்டு ஊடகங்களும் அப்படி பார்க்கல. நீங்க தமிழ்நாட்டு எப்படி அரசியலும் அப்படி பாத்தீங்கன்னு பார்க்கல. எங்களுக்கு தெரியும். நீங்க கடந்த 10 பேட்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அண்ணாமலையெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம பாத்துருக்க நான் ஒருத்தன் தான். அவர் தலைவரா இருக்கும்போது நீங்க என்ன பார்வை பாத்தீங்க? தலைவரா இருந்து மாத்த போறீங்க. அண்ணா அதான் சொன்னேன். நீங்க அண்ணாமலைக்கே எவ்வளவு கவலைப்பட்டு நாளைக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணு சேர்த்து சொல்லிட்டேனே. ஒரு தமிழர் புறக்கணிக்கப்படுறான்னு கிளம்புவீங்க. அப்ப நான் கேட்பேன் வானதி யாருன்னு கேட்பேன். தமிழிசை யாருன்னு கேட்பேன். நான் முன்ன நாளுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு கேட்க பிறகு இப்ப முன்னாடி சொல்லிட்டேன். எச்ராஜா யாருன்னு கேட்பேன். உங்களுக்கு வந்து எப்படியாவது கண்டென்ட் கிடைக்காதான்னு ஏங்குறீங்க. நீங்க வந்து இல்லாத ஒண்ணு அப்ப நீங்க வந்து டிஎம்கே பத்தி பேசிட்டா, தமிழ்நாடு பத்தி பேசிட்டா, டிஎம்கே கூட்டணி பத்தி பேசிட்டா பெரிய சிக்கலா மாறி. அப்ப என்ன வழி? நம்ம வந்து அண்ணாமலை, ஓபிஎஸ் என்ன செய்யறாரு? கேசி பழனிசாமி என்ன செய்யறாரு? புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி என்ன செய்யறாரு? இப்படியே ஓட்டிட்டு இருப்பீங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது சார். எல்லா டாபிக்கும் பேசுறோம். நான் வேணா உங்களுக்கு ஒரு 10 வீடியோ அனுப்புறேன். எல்லாமே பாருங்க. எல்லாமே தமிழ்நாட்டுல அத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும், மக்கள் பிரச்சனைகளுக்கும் லாக்அப் டெத்ல இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமா குரல் கொடுப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா சார். அதுல என்ன சந்தேகம்?